நீங்க சொன்னா துளசி கண்டிப்பா கேட்குமா. இந்த பிரச்சனையை உங்க ஒருத்தரால தான் தீர்க்க முடியும் நான் நம்புறேம்மா. எல்லாம் சரிதான் தம்பி. நான் சொன்னா நிச்சயமா துளசி கேப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா மாப்பிள்ள நேர்ல வந்து ஒரு வார்த்தை கூப்பிடாம அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அவன் பிரச்சனை தீர்ந்து துளசி கூட சேர்ந்தா போதுன்னு இருக்காமா. இப்ப கூட பாருங்க, துளசி வரும்ன்ற நம்பிக்கையில தனியா வீடெல்லாம் பாத்திருக்காமா. என்னது, வீடு பாத்துட்டானா? ஆமாங்க, கூட்டு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் சண்டை சச்சரவுன்னு ஆயிப்போச்சு. அதுவும் தமிழோட அம்மாவால தான். அதான். ஐயோ, பொம்பளையா அவள்லாம் யாரையும் சேர்ந்து வாழவே விட மாட்டாளே. அதனால தாங்க பேசாம தனி கொடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டான். துளசி மட்டும் சமாதானம் ஆயிட்டா போதும், நல்லா பொழைச்சுக்குவாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு துளசி கிட்ட பேசுங்கம்மா. பேசுறேன். டைவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டானேங்கிற கோவம் தான் அவளுக்கு. மத்தபடி நான் எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுப்பா. ஆமாமா, கண்டிப்பா நீங்க தான் பேசணும். உங்களை தான் மலை போல நம்பி இருக்கோம். கண்டிப்பா பேசுறேன் தம்பி. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. துளசியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா, நீங்களே சரின்னு சொல்லிட்டீங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நாங்க வரோம்மா. நாங்க வரோம்மா. தம்பி, உங்க போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்களேன். இல்ல, துளசி கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தகவல் சொல்லணும் இல்ல, அதுக்கு தான். இருங்க, இதுல எழுதி கொடுங்க. இந்தாங்க, இதுல 2 பேர் நம்பரும் எழுதிருக்காமா. நாளைக்கு துளசிட்ட பேசிட்டு ஒரு நல்ல தகவலா சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க வரோமா. வாங்க. வாடா. போற போக்கு பார்த்தா அவ புருஷனோட போயிடுவா போல இருக்கே. தனியா வீடு பாத்திருக்கானா, அப்ப பொண்டாட்டிய கூட்டிட்டு போலான்னு முடிவே பண்ணிட்டான். இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரு வழி பண்றேன். இந்தாங்க. வீட்ல யாரு? வெளியே வாங்க. ஏய், இப்ப வர போறீங்களா இல்லையா? எங்க போய் தொலைஞ்சாலுங்க? இந்த பத்மா வரான்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளுங்களா? ஏய், எவடி அவ வீட்ல? வெளியே வர போறியா இல்லையா? ஏய், எவடி அவ? காக்கா மாதிரி காட்டு கத்தல் கத்திக்கிட்டு. ஓஹோ, நீங்களா? என்ன விஷயம்? சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் எதுக்கு இப்ப? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஏய், உங்கிட்ட எனக்கு ஒண்ணு பேச்சு கிடையாது. உன் அடங்காப்பிடாரி மாமியாரையும் உதவாக்கற குழந்தைனாரையும் கூப்பிடுங்க. ஏய், உங்கிட்ட தான் பேசுறேன். எங்க அவங்க? ஏய், நீ என்ன செவிடா ஊமையா? கேக்குறது உன் காதுல விழல? என்னாச்சு உங்களுக்கு? வெயில வந்ததுல மூளை குழம்பி போச்சா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேச்சு இல்லன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் பேசலன்னு கேக்குறீங்க? ஆமாண்டி, மாமியாருக்கு அரக்கு இருக்கு, மருமகளுக்கு முழுக்கு இருக்குன்னு சரியாதான் சொன்னாங்க. நான் வந்தது வெட்டி நியாயம் பேசுறதுக்கு இல்ல. உன் மாமியார கூப்பிடு, அவகிட்ட பேசுறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. கூப்பிடு. இந்த நிமிஷம் வீட்டுக்குள்ள மாமியா மருமக 2மே நான் தான். இஷ்டம் இருந்தா அந்த எக்கச்சக்கத்தை என்கிட்ட அள்ளி விடுங்க. இல்லையா கத்தாம போய்கிட்டே இருங்க. காதாவது மிஞ்சும். ஏண்டி பேச மாட்ட? நீயும் இந்த குட்டையில ஒரு மட்டை தானே? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உருட்டு விளையாடுறதுக்கு என் வீட்டு பொண்ணு என்ன சொக்கட்டான்னு நினைச்சீங்களா? இல்ல அதை பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு நாங்க என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சீங்களா? ஓஹோ, அப்ப துளசிக்காக நியாயம் கேட்க வந்திருக்கீங்க. ஆமாண்டி, அவளுக்காக தான் வந்திருக்கேன். உன் மாமியார் திமிர்த்தனத்தை இன்னையோட நிறுத்திக்க சொல்லு. இல்ல வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். சொல்லாதீங்க.
முடிஞ்சா நறுக்கி காட்டுங்க. அப்பதான் உங்க வீட்டு பொண்ணும் நிம்மதியா இங்க வந்து வாழ முடியும். என்னது சண்டைக்கு வருவான்னு பார்த்தா துளசிக்கு தூபம் போடுற? இன்னும் எடுப்பா பேசணுமோ? ஏடி, உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? ஒரு வாய் தின்னாலும் சோத்துல உப்பு போட்டு தானே திங்குறீங்க. உங்க உறவே வேணாம் தானே என் பொண்ணு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா. அப்புறம் எதுக்கு நீ கண்டவனுங்களையும் தூது அனுப்புறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னது தூது அனுப்பணுமா? அப்படி யார் வந்தது? எவனோ ஒரு சுப்பம் வந்தான், கூடவே ஒரு குப்பனும் வந்தான். இப்ப அதாடி முக்கியம். எதுக்கு தூது அனுப்புனீங்கன்னு தான் கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்து நீங்க வச்சதான் சட்டங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சமாதானம் பேச எவனோ குப்பனை அனுப்புனா நாங்க துளசி அப்படியே அனுப்பிடுவோமா? அவ்வளவு இலக்காரமா போயிட்டுமா நாங்க உங்களுக்கு? அப்போ சண்டை போட்டாவது துளசிய புருஷனோட சேர்த்து வைக்கலான்னு வந்திருக்கீங்க. பின்ன உங்களை மாதிரி புருஷன் பொண்டாட்டி பிரிச்சு வைக்கவா வந்திருக்கேன்? உங்களுக்கு துளசி மேல அப்படி ஒரு அக்கறை, அதை நாங்க நம்பணும் இல்ல? இல்லையா பின்ன? 1000 தான் இருந்தாலும் துளசி ஏன் பொண்ணுடி. அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால சும்மா இருக்க முடியுமா? ஐயோ, என்ன ஒரு தாய் பாசம்! கேட்கவே உடம்பெல்லாம் புல் அரைக்குது. ஆமா, இவ்வளவு பொங்கி வழியறீங்களே, சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க துளசியை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏன் தனியா வந்தீங்க? நீங்க ஆட்டாடி மாட்டாடி அடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்துவீங்க. நாங்க ஏன் கேட்காம அவளை திருப்பி அனுப்பிச்சுடுமா? ஓ மாமியாரும் கொழுந்தனாரும் நேரா என் வீட்டுக்கு வரணும். துளசி கால்ல விழுந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறமா தான் அவளை இங்க அனுப்புறத பத்தியே யோசிக்க முடியும். போதும், உங்க நடிப்பு நாட்டியத்தெல்லாம் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க, என்கிட்ட வேணாம். என்னமோ நீங்க தான் துளசியை தோல்ல போட்டு வளர்த்த மாதிரி பெருசா ரீல் ஓட்டுறீங்க. துளசியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் தகுடுதத்தம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டே வா. என்ன என்ன தெரியும் உனக்கு? சுட்டு போட்டாலும் நீங்க துளசிய வாழ வைக்கவே மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட எதுக்கு வந்திருக்கீங்கன்னு காரணத்தை சொல்லட்டுமா? துளசியும் தமிழும் தப்பி தவறி கூட ஒன்னா சேர்ந்துட கூடாது. அதுக்கு ஒரு குட்டி கலாட்டா பண்ணி பிரச்சனையே பெருசு பண்ணலான்னு வந்திருக்கீங்க. அதுக்கு தானே இந்த அலட்டல் ஆர்ப்பாட்டம்லாம். ஏய் சீ வாய் மூடு. நான் ஒண்ணும் உன் மாமியார் மாதிரி அடுத்து உங்க கூடயே கெடுக்கிறவ இல்ல. யார் சொன்னது? 2 புண்ணியவதிகளும் குணத்துல ஒரே மாதிரி தான். அதுவும் துளசி விஷயத்துல சொல்லவே வேணாம். அவளை வாழ விடக்கூடாது, அவ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எதிரும் புதிருமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடிதான். ஏய் உன் மாமியாரையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. அவளை மாதிரி நான் ஒண்ணு கல்லஞ்சக்காரி இல்ல. உன் மாமியார் மாதிரி பஜாரியே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவ மட்டும் இப்ப இங்க வரட்டும். தோ அவங்களே வந்துட்டாங்க. உங்களுக்கு பிச்சு பிராண்டிக்கு ஆசையா இருந்தா அங்க மோதுங்க. போய் வாய் மணக்க பேசி ஊர் மணக்க சண்டை போடுங்க. என்னடி வீடு திறந்திருக்கணும் உள்ள நுழைஞ்சிட்டியா? நாங்க செடி மரம் தான் வளர்க்கறோம், நான் எல்லாம் வளர்க்கறது இல்ல. ஏய் சீ, ஒழுங்கா மருமகளை வச்சு வாழ துப்பு இல்ல, இதுல வக்கனைய பேச்சு வேறயா? அது ஏன் வீட்டு பிரச்சனைடி, அத பத்தி நீ ஏன் பேசுற? வாழாம வந்தது ஏன் வீட்டு பொண்ணு இல்ல, எப்படி பேசாம இருக்கு சொல்ற? உன் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை இழுத்துட்டு போய் தாலி கட்டுவான், கொஞ்ச நாள்ல ஒத்து வரலன்னு துரத்தி விடுவான், வீடேறி வந்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நீங்க இஷ்டப்பட்டா வீட்டுக்கு கூப்பிட்டுப்பீங்க, இல்லன்னா போடின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் என்னடி நியாயம்? நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரதுக்கு அவ என்ன ஆடா மாடா? அவ ஆடும் இல்ல மாடும் இல்ல, எங்க மண்டையில உட்காந்து 7 நாட்டு சனியே. அதான் துளசி தலைமுழுகலான்னு பாக்குறோம். ஆமா, உனக்கு அவளுக்கு தான் 7ஆம் பொருத்தமாச்சே. அவளை பத்தி பேசுறதுக்கு நீ எதுக்கு வந்த? ஏன் நான் வரக்கூடாது? எனக்கும் அவளுக்கும் 1000 இருக்கும். அதுக்காக நீ பண்ற அட்டுழியத்தையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த பெங்களூர்காரி சாருவோட சேர்ந்துக்கிட்டு நீ என்னெல்லாம் சதி வேலை பண்ணிருக்க? கேட்கவே அசிங்கமா இருக்கு. சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உன்னை மாதிரி திட்டம் போட்டு குழி பறிக்க என்னால எல்லாம் முடியாதுமா. அடியே, நீ மட்டும் என்னவா கூடவே இருந்து குள்ளநரி வேலை பார்த்தவ தானே? அவளை வாழ விடாம பண்றதுக்கு நீ என்னெல்லாம் ஏக்கத்தனம் பண்ண. அபாண்டமா பேசுன. ஆத்தாக்காரி மாதிரி இவளும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. 6 புருஷனை கட்டிக்குவான்னு அசிங்கமா பேசல. துளசிக்கும் அந்த ஆட்டுவா கழவனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு என்ன தூண்டி விட்டவ தானே நீ? நான் கோவத்துல 1000 பேசுவேன். உனக்கு எங்கடி போச்சு புத்தி?
வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகளை வெளியே அனுப்பிட்டு மகனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண பாக்குறியே, உனக்கெல்லாம் ஏண்டி இந்த ஈன புத்தி? ஏய் போது நிறுத்துறி. நான் என் பிள்ளைக்கு 2 கல்யாணம் பண்ணுவேன், 3 கல்யாணம் பண்ணுவேன். அத பத்தி நீ ஏன் பேசுற? ஏமாந்தா ஒத்த மகனுக்கு 10 கல்யாணம் பண்ணி வச்சு பைசா பாத்துட மாட்ட நீ. ஆனா எவன் இங்க ஏமாந்திருக்கா? சொத்து கிடைக்கும்னு பெத்த மகனுக்கே துரோகம் பண்றியே, நீ எல்லாம் செத்த பேயதான் அலைவ. நீ மட்டும் என்ன தாய் இல்லாத பொண்ண கொடுமைப்படுத்தி பாவம் பண்ணிருக்கே. நீ எல்லாம் கடைசி காலத்துல சோறு தண்ணி இல்லாம நாயாத்தான் அலைவ. நீ பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு தாண்டி போவ. நீ மட்டும் என்ன சொர்க்கத்துக்கா போற? எனக்கு நரகத்துல கொல்லிக்கட்டன்னா உனக்கு கொதிக்கிற என்ன தாண்டி. உன்ன மாதிரி யோகியம் கட்டவளை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஏய் உன்ன மாதிரி மானம் கட்டவளை நானும் எங்கேயும் பார்த்தது இல்லடி. போத நிறுத்து, ரொம்ப பேசுற பல்ல உடைச்சிடுவேன். நீயும் வாய மூடல, வாய கிழிச்சிருவேன். கடவுளே, சாக்கடையை குத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சே. 2 அம்மனிங்களும் என்னமா மணக்குறாங்க. 2ல 1 பாத்துறேன். போது நிறுத்துறி. பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுற. உன் கதையை எடுத்து விட்டனா இந்த ஊரே நாரி போய். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்களே. நீங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறத பார்த்தா உடம்பெல்லாம் கூசுது. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் வாய மூடி. வீட்டுக்கு வந்தவளை ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? போடி உள்ள. ஏண்டி நான் அது துளசிக்கு மாமியார். அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ யாரு? அவளுக்கு சித்தி தானே. அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய நீயே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க பாத்தியே. அதை விடவே நான் பண்ணது கேவலம். அதே பணத்துக்காக பெத்த மகனுக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே, அது உனக்கு கேவலமா தெரியல? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா காரி தூணு துப்புவாங்க. இங்க பாருங்க, நீங்க வேணும்னே தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி நில்லு. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரு அப்பா அப்பனேன்னு வச்சுக்க, செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டிப்பேன். ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் பொண்ணு அடிப்பியா? உன்னை யாரடி இங்க வர சொன்னது? போடி வெளிய. போடி வெளிய. இத பாரு, ஒழுக்கமா மருமகளை வச்சு வாழ்ந்திருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லு. இல்ல கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு 4 இடத்துக்கு இழுத்து உன்னை நார் அடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இப்போ அப்படிதானே இருக்க. பக்கத்தை கழுத வாழாம போன அதுக்கு நானா பொறுப்பு? சும்மா இந்த வெட்டி நியாயம் எல்லாம் பேசாத. ஒழுங்கு மரியாதையா நீயும் உன் மகனும் என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இனிமே அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டோம்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்பதான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு அனுப்புவோம். ஏய் அவளுக்கு பந்திலே இடம் இல்லைங்கிற, நீ என்னமோ தலைவாழை இலை கேக்குற. என்ன சொன்ன? நான் கால்ல விழுந்து பத்திரம் எழுதி தரணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. நீ இல்ல, உன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எவன் வந்து சமாதானம் பேசினாலும் சரி, அவளை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கறதா இல்ல. என்ன சொன்ன? வீட்ல சேர்க்க மாட்டியா? ஆமாண்டி, காலம் பூரா அவ உன் வீட்லயே இருந்து வாழ வெட்டே சாக வேண்டியதுதான். இந்த ஜென்மத்துல அவளை என் வீட்டுல சேர்க்கறதா இல்ல. இந்த வார்த்தையை கேட்க தாண்டி நானும் வீடு தேடி வந்தேன். அப்போ உன் உசிரே போனாலும் உன் மகனோட துளசியே வாழ விட மாட்ட. அது நடக்கவே நடக்காது. நடக்கும்டி, கண்டிப்பா நடக்கும். உன்னையும் உன் மகனையும் என் பொண்ணு கால்ல விழ வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. உன் மகன் கிட்ட சொல்லி வை, கூடி சீக்கிரம் அவனுக்கு சேர்த்து ஒரு கச்சேரி வைக்கிறேன். போடி, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அம்மாடி, ஒரு வழியா வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. இனிமே கோடி ரூபாய் கொடுத்தா கூட சமாதானம்னு சொல்லி நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. அப்பா. ஏய், என்ன எடுத்துட்டியா? மிஸ் பண்ண தொலைச்சிடுவேன். ஏய், யார பாக்குற? இருடி, கொலஸ்ட்ரால் கோயந்தி வரா, அவளுக்கு பின்னல் போட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்துக்க. சரி. ஏய், அப்பா அவ கூட வம்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. வா. ஏய் ஏய் துளசி, என்ன உடனே கிளம்பிட்ட? வீட்டுக்கு போற? ஆமா, வா. ஏய் துளசி, துளசி துளசி. என்ன துளசி, நல்லா படிக்கிற பொண்ணு, காலேஜ் விட்டா லைப்ரரி போவேன், இல்லைன்னா கிளாஸ்ல உட்காந்து புக்ஸை மக பண்ணுவேன் நினைச்சேன். வீட்டுக்கு போய் எப்படி பூஜை அறையில உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவியா? ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. எக்ஸாம் முதல் நாள் புக்ஸ் எடுப்பேன், ரேண்டமா ஒரு ஓட்டு ஓட்டுவேன். என் திறமைக்கு அதுவே போதும். about 90 கேரண்டி. துளசி, ஆக்சுவலி இங்க ஒரே நாய்ஸா இருக்குல்ல? ஏய், யாரை பார்த்து நாய்ங்கிற? தோடா, வால் ரொம்ப தான் ஆடுது. நாங்க யாரையும் நாய்னு சொல்லல மேடம், ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொன்னேன். துளசி, ஹே வாயே,
கேண்டீனுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு இல்லைங்க போலாம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சரி, காரா டூ வீலரா? என்னது காரா? இவங்க எல்லாம் கார்ல போக மாட்டாங்க, காலு தான், வாக்கி டாக்கி. ஏ ஒட்டகம், நீ மட்டும் கால்ல நடக்காம பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்ட போற. தோ பாருடி, எல்லாருக்கும் 2 கை, ஆனா மேடத்துக்கு மட்டும் அல்ல கையோட சேர்த்து 3 கை. ஏய், யார பார்த்து அல்ல கைங்கிற? ஏய், இன்னுமா புரியல? உன்னதானே சொல்றேன். நீ என்ன ஒட்டகமா? அவ லக்கேஜ்லாம் சுமந்துட்டு வர? வேண்டாம் தீபா, அப்புறம் நானும் பேச வேண்டியது வரும். ஏய், அதான் பேசிட்டு இருக்கேன்ல. வா துளசி, நான் உன்னை கார்ல டிராப் பண்றேன். அப்படியே பேசிட்டே போலாம். சாரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். வா தீபா. துளசி, 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 ஏன் இப்படி ஸ்கூல் பேபி மாதிரி காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு அடம் பிடிக்கிற? லைஃபை என்ஜாய் பண்ண மாட்டியா? என்ஜாய் பண்றதுனா இந்த டிஸ்கோத்தை போய் டான்ஸ் ஆடி மிட் நைட்ல பிசாசு மாதிரி வீட்டுக்கு போறதா? ஏய், யார் நீ? அந்த டிரைவர் பொண்ணு தானே? நான் பேசும்போது இன்டரப்ட் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. மைண்டட். சொல்லு துளசி, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்னையே என்ன கட் பண்ணிட்டு போற? உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத எல்லாரும் பெருமையா நினைப்பாங்க. ஆனா நான் ஈஸியா எல்லார்கிட்டயும் பழகிறது இல்ல. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு யார் சரியா இருப்பாங்களோ அவங்களோட மட்டும்தான் நான் பழகுவேன். அவங்க கூட மட்டும்தான் நான் பேசுவேன். நல்ல பாலிசிங்க, ஆனா நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும், நான் வரேன். அப்போ நான் அடிக்கடி வந்து தொல்லை பண்ண வேணாங்கிற. இட்ஸ் ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். வாடி, பசிக்குது, கேண்டீன் போலாம்.